உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய எங்களுக்கு பேராதரவு கொடுத்து வரும் பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, ஜனவரி ஆரம்பித்து கடன்னு ஆகஸ்ட் மாதத்தில் வந்து நிற்கும். எப்படி போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு புரியலை. அதுவும் கிரகப்பயிற்சி வேறு இந்த வட்டம் நம்முடைய குரு பகவான்லேருந்து சனி பகவான்லேருந்து எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நமக்கு இப்போ ஒரு 7 மாதத்தில் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய லைஃப்பில் இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் அப்பா நல்லா இருக்கேன், எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கட்டாயமாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஜோதிடத்தை நம்புகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் கூட இருக்கவங்களையும் ஜோதிடத்தையும் கிரகத்தையும் நம்ப வச்சு உங்களுக்கு மேன்மை அடைய உதவி செஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கவலைப்படாத ராசியில் கன்னி ராசியும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிடலாம். என்ன சார், போங்க சார், கவலைன்னா கவலை, எங்களுக்கு அந்தளவுக்கு கவலை இருக்குது, அந்தளவுக்கு மன அழுத்தம் இருக்குது, நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் வரிசையாக நிறையா சொல்லலாம். கட்டாயமாக அது நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். ஆனால் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதம் உண்மையிலேயே வந்து உங்களுடைய நிறையா கவலைகளை மறந்து அழிச்சிட்டு நீங்கள் சந்தோஷமான ஒரு செயல்பாடை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு கிரகங்களுடைய தன்மையில் உறுதியாக உண்டு. உங்களுக்கு புதிய புதிய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பெலாம் நம்முடைய கிரகங்கள் கொடுக்குது. வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகலாம். பாஸ்போர்ட் எடுத்து விசா போய் ஏதாவது அப்ளை பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி கூட இந்த வட்டம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் இவ்வளவு நாட்கள் உங்களுடைய உதவியை பல நண்பர்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பல நண்பர்கள் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் மூலமாக, அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. ஏன்னா இந்த மாதம்தான் உங்களை பற்றி நீங்கள் நிறைய சிந்திக்க போகிறீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி யோசிக்க போகிறீங்க. கடந்த காலங்களில் யோசித்தீங்க, ஆனால் செயல்படுத்த முடியல. ஏன்னா சனி பகவானுடைய பார்வையினால் நிறையா பக்குவப்பட்ட ராசியில் கன்னி ராசி ஒன்று. நண்பர்கள் மூலமாக, திருமண வாழ்க்கை மூலமாக, பார்ட்னர் மூலமாக நிறைய பிரச்சனையை சந்தித்த ராசியில் நீங்களும் ஒருவர். ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகாமல் நிம்மதியாக உங்களுடைய செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது. அதேபோல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இருக்குது, ஆனால் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்காங்க. கன்னிராசி நேர்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வருது. உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம, உங்களை கவனிக்காமல் உங்களை பாடாப்படுத்துகிறாங்க. நீங்கள் மானே தேனே பொன்மானே உயிரே அன்பேன்னு வளர்த்த குழந்தைகள் மூலமாகவே உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை நீங்கள் சமாளிக்க முடியாத அளவுக்கு மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த வட்டம் உங்கள் குழந்தைகளுடைய பாசத்தை, குழந்தைகளுடைய முழுமையான அன்பை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்குது இந்த வட்டம். அதே போல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களாகிய நீங்கள் ஆன்மீக பயணத்துக்காக கொஞ்சம் அதிக நேரம் ஒதுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஏதாவது டூர், காசி, கயா, ராமேஸ்வரம், அதே போல் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தாய் மூகாம்பிகை கோயில், ஸோ அதே போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்னு
ஏதாவது ஒரு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வருவீங்க. தமிழ்நாட்டிலேருந்து வெளிநாட்டு போய் வழிபாடு செய்வீங்கன்னு ஒரு பயணங்கள் மூலமாக வழிபாடுகளை கொஞ்சம் அதிகரித்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகம் கொடுக்குது. அப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகுது. அது உங்கள் கூட உள்ள உறவாக இருக்கலாம், நீங்கள் காதலிக்கிற உங்களுடைய காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம். ஸோ அல்லது உங்களை நம்ப வச்சு உங்களை ஏமாத்தின துரோகிகளாக கூட இருக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் உங்களை விட்டு கடந்து நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு சிறப்பான மாதம், சிரமம் இல்லாத மாதம்னு இந்த மாதத்தை கன்னிராசி என்பவர்களுக்கு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு கிரகத்துடைய வலிமை உங்களுக்கு என்ன இருக்குது, சூப்பராக இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணத்துக்கான சரியான ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்துக்காக காத்திருக்க கன்னிராசி என்பவர்களுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணையை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, அக்கா தம்பி உறவுன்னு சொல்லி உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இனிமே தான் கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக உங்களை அவங்க பயன்படுத்தினாங்கல்ல, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நம்ம தம்பிக்கு, நம்ம தங்கச்சிக்கு, நம்ம அக்காவுக்கு, நம்ம அண்ணனுக்கு உதவி செய்வோம் சொல்லி உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் நம்முடைய கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் நடக்குது. சரியா, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த அழுத்தத்திலேருந்து, அந்த மிகப்பெரிய டாமினேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் ஒரு வழிபாடு சொல்கிறேன், செய்யும். என்ன வழிபாடுனா, அதை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க இரட்டை விநாயகர் கோவில் இருக்கான்னு பாருங்கள். இரட்டை விநாயகர் கோவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அந்த விநாயகரை போய் பார்த்து வழிபாடு செய்யுங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், கீழே நம்முடைய கமெண்ட்ஸில் நம்முடைய நட்சத்திரம் என்ன, நீங்கள் உங்கள் பேர் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, நீங்கள் எந்த ஊர்ந்து பேசுகிறீங்கன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கான வழிபாடை நான் உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டீங்க சார், அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் கவலையே பட தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பீங்கள. கிரகம் நன்மையும் செய்யும், சில கிரகம் நமக்கு நிதானத்தையும் கொடுக்கும். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பர்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மற்றவர்களிடம் ஆலோசனை கேட்பதை நீங்கள் நிறுத்திக்கணும். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டால் கண்டிப்பாக செஞ்சுருங்க. சரின்னு பட்ட பிறகு பக்கத்தில் இது சரியான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. உங்களை சரியில்லைன்னு குழப்பறதுக்குன்னே ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான், வெற்றி மேலே வெற்றி தான் கன்னிராசிங்கிறது உறுதியாக சொல்லலாம். வாழ்த்துக்கள். நேயர்களே, நான் சொன்னதை கேட்டு உண்மையிலே அன்புடன் ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்த நம்முடைய பாசக்கார அன்பார்ந்த நேயர்களுக்கு எனது மனதார ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பேசின நீங்கள் கேட்ட அத்தனை விஷயங்களும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுக்கும். ஏன்னா எதுக்கு இதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன்னா, சார் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், எதுவுமே இல்லை சார், அது இல்லை சார்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இதுலேருந்து 20-30% தான் உங்கள் லைஃப்போட சேஞ்ச். மீதி உள்ள 70% சொல்லி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதை வச்சுலாம் பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மாறும். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், ஸோ அவங்க யார் கூட சேர்ந்துருக்காங்க, எத்தனை லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க, ஸோ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து தான் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விக்கும் துல்லியமாக என்ன பண்ண முடியும், பதில் சொல்ல முடியும். ஸோ ஆசைப்படுறவங்க, எதிர்பார்க்குறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிவாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும்.
வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி.